எஸ் அப்படிங்கிற பெயர் வச்சு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க குணம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை சொல்லுங்க சார். இந்த எஸ்ஸுடைய எஸ் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்ட்ராங் எமோஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. எப்போவுமே எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ் ஃபார் ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லலாம். எந்த முன்னேற்றமும் உங்களுக்கு தகுதிக்கேற்ற முன்னேற்றமாக தான் இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், ஒரு பொருளை கொண்டு போய் விற்கிறது, ஊர் ஊராக போய் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே இருந்தாலும் கூட 3 விதமான நிறங்களை அவங்க எடுத்துக்கலாம். என்னென்ன நிறங்கள்னாக்கா மஞ்சள் நிறத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா மஞ்சள் நிறம் குருவுக்கு உண்டான நிறம். நீல நிறமும் பச்சை நிறமுமே நல்லா இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்க வைப்பதற்கு ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னா அது என்ன பரிகாரங்க சார்? ரொம்ப எளிமையான பரிகாரம். என்னென்னு கேட்டிங்கனாக்கா குருவுக்கு உண்டானது கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை பெரும்பாலும் மாலையாக போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வியாழக்கிழமைகளுக்கு காலை உணவாகவே முதல்ல காலை உணவாகவே அதை நீங்கள் எடுத்துக்கிறது, சாமிக்கு படைச்சிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பரிகாரமாகவே உங்களுக்கு எளிமையான முறையில் எந்த செலவு இல்லாமல் கொண்டு வரக்கூடியது. தென்குடி திட்டை தஞ்சாவூரில் குருவுக்கு உண்டான டெம்பிள் ஒன்று இருக்குது. அது குரு கிரகத்துக்கான உண்டான டெம்பிள். அங்கே ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்க பக்தி ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் அண்ட் சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, நன்றும் தீதும் பிறந்தவர் வாரா. பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். நம்ம இப்போ ஒவ்வொரு எழுத்துக்களில் பெயர்கள் தொடங்குதுங்க சார். பெரும்பாலும் அனைத்து எழுத்துக்களுமே வைக்கிறாங்க. நம்ம தமிழர்கள் பண்புப்படி ஒரு சில எழுத்துக்கள் அதிக அளவில் இருக்குங்க சார். ஸோ அப்போ அந்த எழுத்தின் ஸ்டார்டிங் லெட்டர்ஸை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரெடிக்ஷனாக தான் இப்போ பார்க்க போகிறோம் சார். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கூடிய எழுத்து அப்படிங்கிறது எஸ்ங்க சார். எஸ் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே தெரியும். சத்யா, ஸ்ருதி, நிறைய பெயர்கள் இருக்குங்க சார். சதீஷ், பல ஆண் பெயர்களும் இருக்குது, பெண் பெயரும் இருக்குது. ஸோ பொதுவாக எஸ் அப்படிங்கிற பெயர் வச்சு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க குணம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை சொல்லுங்க சார். பொதுவாக எஸ்ன்னு நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த பேர் ஒரு கிளாஸ் ரூம்ஸ்லேயே இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ஸு கேட்டகரி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் பிரிக்கையில் இந்த டிபார்ட்மெண்ட்டு எஸ்ஸுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட்டு தனியாக பிரிக்கிற லெவலுக்கு அந்த குழந்தைகளுடைய பேர் சகஜமாக பெரியவர்களுடைய பேரெல்லாம் இருக்குது. இந்த எஸ்ஸுடைய எஸ் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்ட்ராங் எமோஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. எப்போவுமே எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ் ஃபார் ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்ட்ராங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருக்கும். அவங்களுக்கு நியாயமாக இருக்கும். அந்த ஸ்ட்ராங் எமோஷன்ஸு நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக அவங்க நம்புவாங்க. ஆனால் அடுத்தவங்க ஃபீல் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துடும். இந்த ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்கள ஒரு விஷயங்களை நீங்கள் போய் அவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் தான் சொல்லுவாங்க. நியூட்ரலாகவே எதுவுமே இருக்காது. இவங்கள பொறுத்த வரைக்கும் நியூட்ரல்னு பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. எதாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் டாப்பு, எக்ஸ்ட்ரீம் பாட்டம் ரெண்டே தான் அவங்களுடைய பாணியில் இருக்கும். அவங்க பாணியை பார்த்திங்கனாக்கா அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது அழுத்தம் திருத்தமாக தான் எதையும் சொல்லுவாங்க. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க. அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறது, நல்லபடியாக மோட்டிவேட் பண்ணுறதும் ஓவராக போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம். அது முடியலைனாலும் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அதை திருப்பிக்குவாங்க. ரொம்ப அதிகமான அந்த ஓவரான சில விஷயங்கள், இந்த கையை ஒரு கழுவிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப ஓவரான ஒரு இது சைக்காலஜிக்கலாக ஓவரான ஒரு சுத்தமாக பார்க்குறது, ஓவராக எல்லாத்தையும் இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான இந்த ஓவர் எமோஷனல் கேரக்டர்ஸு, ஒரு முரண்பட்ட கேரக்டர்ஸு வெளியிலேருந்து பார்க்கும்போது சம்வாட் டிஸ்டர்ப்டுங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு சூழலை ஏற்படுத்தும். இது பார்த்திங்கனாக்கா எப்போவுமே என்னுடைய கோட்பாடு என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் 9 விதமான முகங்கள் உண்டு. 9 விதமான முகங்கள் உண்டு. இந்த 9 விதமான முகத்தில் 2 விதமான முகம் மட்டும்தான் இவங்களுக்கு நல்ல முகம். மீதி 7 முகங்கள் நெகட்டிவ் முகம்னு சொல்லக்கூடியது. முதல்ல டிஸ்க்ளைமராக நான் ஒன்று சொல்லிடுறேன். பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி நியூமராலஜிக்கெலாம் அந்த பேர் அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு எந்த விதமான அந்த பாசிட்டிவ் சைடு ஆஸ்பெக்ட் இருக்குது பார்த்திங்களா. ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு இருக்குது பார்த்திங்களா. அந்த பாசிட்டிவ் சைடு நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நியூமராலஜிக்கலாக பார்த்திங்கனாக்கா 9 விதமான எண்கள் இருக்குது. இந்த 9 விதமான எண்களில் சில எண்கள் மட்டும்தான் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ 7 விதமான நெகட்டிவ் கேரக்டர்ஸு இவங்கள்ட்ட 7 விதமான அந்த பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஒரு 2 குணங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கும். 7 ஆஸ்பெக்ட் நெகட்டிவில் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நல்ல விதமான மேரேஜஸ், நல்ல மேரேஜ்.
திருமணம் வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் இல்லை சீக்கிரமே ஆனாலும் நல்ல மேரேஜ், நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல விவாக வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறது. பூர்வீக சொத்துக்களை கொண்டுட்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் பூர்வீக சொத்து வில்லங்கம் இல்லாமலாம் கிடைக்காது. இவங்களுக்கு வில்லங்கம் இல்லாமல் நிச்சயமாக கிடைக்கும். மற்ற விஷயங்களில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலேருந்து ஒரு வியாதி ருணரோக சத்துருக்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ருணரோக சத்துருக்கள் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ருணம்ங்கிறது கடன் ஏற்படுறது, அதே மாதிரி ரோகங்கள் வந்து தோல் நோய் ஏற்படுறது, அப்புறம் பார்த்திங்கனாக்கா எதிரி தொந்தரவு, எப்போதுமே ஒரு எதிரி தொந்தரவு இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த எஸ் லெட்டரில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா 7 விதமான கேரக்டர்ஸில் வந்து இவங்க நெகட்டிவ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அந்த 7 விதமான பிரச்சனைகளில் வந்து என்னென்னா, ஒன்று ஒரு தோல் நோய் ஏற்படுறது. உடம்பில் வந்து முக்கியமானது வந்து வரக்கூடாத வியாதிகளில் 2 வியாதி நான் எப்பயுமே சொல்கிறது, தோல் வியாதியும் மனநோயும் வரக்கூடாதுன்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா 2 மனநோய் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இல்லாமல் போயிடுறாரு. அதே மாதிரி தோல் வியாதி வரும்போது உடம்பு முழுக்க வெள்ளை படர்ந்துருச்சுனாக்கா ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்காது. லாஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது வந்து இவங்களுக்கு சில சமயங்களில் நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்க வந்து என்ன தான் அலைஞ்சு திரிஞ்சு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் படித்த படிப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணுவாங்க. படிப்படியான முன்னேற்றம், படித்து நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, எந்த முன்னேற்றமும் வந்து இவங்களுக்கு தகுதிக்கேற்ற முன்னேற்றமாக தான் இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், ஒரு பொருளை கொண்டு போய் விற்கிறது, ஊராக போய் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே இருந்தாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சேவிங்ஸ்னு வரும்போது அங்கே வந்து ஒரு பிரச்சனைகள் வர்றது, அது கடனாக மாறுறது. அதே போல் பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய நோய் வந்து தோல் நோயாக வர்றது, இஎன்டி சில பேருக்கு பார்த்திங்கன்னா த்ரோட் சம்மந்தப்பட்டது. எப்போயுமே வந்து எஸ்ஸுங்கிறது குருவோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அது த்ரோட் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுது. ஏன்னா சக்கரம் அங்கே தான் இருக்குது. குருவோட இது வந்து மௌன குருன்னு சொல்லுவாங்க. மௌனத்தை மையமாக வச்சு தான் குருவை வந்து நம்ம அடையாளப்படுத்துவாங்க. எப்போயுமே வந்து சைலன்ஸ் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து ஆதி குருன்னு சொல்லக்கூடிய நம்ம தட்சிணாமூர்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மௌனமாக தான் இருப்பார் அவர். மௌன குரு அவங்க எய்த்தாப்பில் உட்காந்துருக்கவங்க அந்த மௌனத்திலேயே அவங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மௌனம்னு வரும்போது அந்த சக்கரா வந்து அந்த குரலுக்கு உண்டான சக்கரா வந்து நம்ம தொண்டையில் இருக்குது. அந்த குருவுக்கு உண்டான சக்கரா இவங்களுடைய ஸ்கில்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குரல் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியது, அதே மாதிரி டீச்சிங் பண்ணக்கூடியது, அதே மாதிரி கன்சல்டண்ட்டாக, அதாவது படித்த படிப்பை அடிப்படையாக வச்சு ஒரு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நோய் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று எதிரி தொந்தரவு. ஏதாவது ஒரு இடத்துல வந்து தேவையில்லாமல் வந்து இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவே போகிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எதிரிகளை சந்தித்து இந்த எதிரிகள் மூலமாக கோர்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறப்பாக இருக்காது. இந்த எழுத்துக்காரங்களுக்கு மிகச்சிறப்பான அதாவது வெளிநாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் வந்து மனைவி மூலமாக ஒரு நல்ல மனைவி அடைகிறது, மனைவி மூலமாக சொத்துக்கள் அடைகிறது, அல்லது இவங்க வேலைக்கு போகாமல் மனைவி வந்து வேலைக்கு போய் அவங்களுக்கு வந்து ஏன்னா தேவையில்லாத வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லாத ஒரு சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களும் இருக்குது. அப்படிங்கிற போது வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த நிலைகளில் இருக்கிறது சொகுசான வாழ்க்கை, லக்ஸுரியான வாழ்க்கையை அனுபவிக்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கனாக்கா இதில் எக்ஸ்ட்ரீமெண்ட்டாகவும் இருப்பாங்க. எல்லாம் இருந்தாலும் கூட உலோபம்னு சொல்லுவாங்க, அதாவது கரிமின்னு சொல்லுவாங்க. அதாவது மையமாக பார்த்திங்கனாக்கா செல்வத்தை வச்சு மையமாக வச்சு 2 எக்ஸ்ட்ரீமெண்ட்லேயும் போயிடுவாங்க. செல்வத்தை அனுபவிக்கிறவங்களும் இருப்பாங்க. அது வந்து அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா நார்மல்னு கிடையாது. அதை அனுபவிக்கிறவங்களும் ரொம்ப அனுபவிக்கிறவங்களும் இருப்பாங்க. ரொம்ப தள்ளி போய் நம்ம வந்து எல்லாத்தையும் பைசாவை கணக்கு பண்ணி எல்லாம் சேவிங்ஸ்லேயே பண்ணக்கூடிய சூழலில் இருக்கவங்களும் இந்த எஸ் எழுத்துல நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். இப்போ இந்த எஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்குங்க சார் ஒரு அதிர்ஷ்டமான எண் அப்படிங்கிறது என்ன சொல்லலாங்க சார்? எஸ் எழுத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, அதாவது எண் வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1, 3, 5, 6, 9 தான் ஸ்ட்ராங் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. 2, 4, 7, 8 இதெல்லாம் வந்து வீக் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த 2, 4, 7, 8 ஏன் வீக் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா அந்த குழந்தைகள் அதில் பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டெண்டன்சி பார்த்திங்கனாக்கா கன்ஃபியூஷன் டெண்டன்சியில் தான் இருக்குங்க. எது தேவைன்னு கேட்டோம்னா சொல்ல தெரியாது. இந்த பொருள் இந்த பொம்மை வேணுமா அந்த பொம்மைன்னு சொல்ல தெரியாது. அதுக்கு அப்படியே ஏதோ ஒரு பொம்மை எடுத்தால் கூட ஏன் செலக்ட் பண்ணேன்னு கேட்டால் அதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் ஸ்ட்ராங் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 1, 3, 5, 6, 9 பிறக்கிற குழந்தைகள் இதுதான் வேணும், இதுக்காக தான் வேணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எழுத்து அப்படின்னு அதிர்ஷ்டமான எண்ணுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் நம்பர் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். 6 தான் வந்து எதுக்கத்திலே வந்து வித்தியாசமான நம்பர். இந்த 5 பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5, 6 5ஆம் நம்பரை தான் எல்லோரும் சொல்லுவாங்க.
ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் தான் நல்லபடியாக வேலை செய்யும். இப்போ எஸ் அப்படின்னு எழுத்துக்கூடிய நபர்கள் ஒரு மொபைல் எண் வாங்குறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு வாகனம் வாங்குறனாலுமே அதில் இந்த எண் அதிகமாக வரலாம். உதாரணம் இப்போ நீங்கள் 6 கூட்டு எண் சொன்னீங்க. இப்போ இந்த எண் அதிக அளவில் பயன்படுத்தி இருந்தால் அந்த யோகமாக இருக்குன்னா அது என்னவா இருக்கும் சார்? 6ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி 8ஆம் நம்பரையும் யூஸ் பண்ணலாம். 6 8கள் அதோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்னு இருக்குது. இப்போ 1 4 இது ஒரு செட்டு, 2 7 ஒரு செட்டு, அதே மாதிரி 3 9 ஒரு செட்டு, 5ஆம் நம்பர் தனி செட்டு, 6 8 ஒரு செட்டு. இந்த 6 8 இருக்குது பார்த்தீங்களா, திருப்பதி பெருமாளுடைய அவதாரம் மாதிரி இந்த 6 8. 6ங்கிறது லக்ஷ்மி, திருப்பதி பெருமாள் 8. ஸோ இது ரெண்டும் சேர்ந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அபரிமிதமான செல்வத்தையும் லக்ஸுரியையும் வரவழைக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி 6 8 வர மாதிரியான அந்த டிஜிட்டல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு டோட்டலில் 6 வர மாதிரி எடுத்துக்கிட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம். எஸ்ல பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் எடுக்கலாம் அப்படின்னா அது என்ன நிறமாக இருக்கும் சார்? பொதுவாக வந்து எஸ்ஸில் உள்ளவங்களுக்கு என்ன நிறம் நல்லா ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 3 விதமான நிறங்களை அவங்க எடுத்துக்கலாம். என்னென்ன நிறங்கள்னாக்கா மஞ்சள் நிறத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மஞ்சள் நிறம் வந்து குருவுக்கு உண்டான நிறம். இதே போல் நான் கவனித்து பார்த்துருக்கேன், இந்த ஒரு ரிசர்ச் ரீதியாக பார்க்கும்போது நீல நிறமும் பச்சை நிறமுமே நல்லாயிருக்கு உங்களுக்கு. அப்போ 3 விதமான வண்ணங்கள், அதாவது மஞ்சள் நிறம், நீல நிறம், அதே மாதிரி பச்சை நிறம், 3மே சிறப்பாக இருக்கும். இப்போ எஸ்ல பிறந்தவங்களுக்கு வந்துங்க சார் ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். பொதுவாக அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தை வச்சு நம்ம பண்ணலாம் சொல்லலாம். ஜாதகமே இல்லை, அவங்களுக்கு ஜாதகம் இல்லைங்கிற போது கண்டிப்பாங்க சார். ஒரு ஜாதகம் இல்லாத ஒரு நபருக்கு எஸ் மட்டும் தான் அவங்க பெயர் அடிப்படையில் நான் சொல்லலாம்னா என்ன சொல்லலாங்க சார்? கனகபுஷ்பராகத்தை தாராளமாக அணியலாம். கனகபுஷ்பராகம் குரு ஒரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாதகத்திலே நீங்கள் எல்லா கிரகங்களையும் எடுத்து பார்க்கும்போது பிரச்சனை இல்லாத கிரகம் ஒரு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் குரு மட்டும்தான். ஸோ குருவுக்கு உண்டான ரத்தனங்கள் எப்போயுமே நன்மையே செய்யும். அப்போ ஜாதகம் இல்லாத பட்சத்தில் எல்லோ சஃபையர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். வலதுகை ஆட்காட்டி விரலில் தங்கத்தில் தான் போடணும். தங்க விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, இன்னும் ஏறத்தான் போகுது. நீங்கள் வந்து இப்போ 9 கேரட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலான்ட்டாங்க. 24 கேரட்ஸு 916 20 இருந்துச்சு பார்த்தீங்களா, 22 கேரட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 18 கேரட்டு ஹால்மார்க் பண்ணலான்னு சொன்னாங்க. இப்போ 9 கேரட்ஸ் வரைக்குமே ஹால்மார்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விலையை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. ஸோ நீங்கள் எந்த தங்கத்தில் வாங்கினாலும் அணியலாம். பட் இருந்தாலும் ஓப்பன் செட்டிங்கில் கோல்டில் தான் அணியணும், வலதுகை ஆட்காட்டி விரலில் தான் அணியணும். அதான் சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஒரு 3 கேரட் அளவில் போடுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போ எஸ்ல பிறந்தவங்க ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம். இந்த கோயிலுக்கு போகிறது வந்து அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தான பாதை உருவாக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? 3 விதமான கோயில்கள் இருக்குது. அதாவது தென்குடி திட்டை தஞ்சாவூரில் வந்து குருவுக்கு உண்டான டெம்பிள் ஒன்று இருக்குது. அது வந்து குரு கிரகத்துக்கான உண்டான டெம்பிள். அங்கே வந்து ரொம்ப விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, அந்த குரு டெம்பிளில் அந்த லிங்கத்துக்கு மேலே, சுவாமிக்கு மேலே ஒரு சந்திரகாந்த கல் பதிச்சிருக்கு அந்த காலத்திலே. அந்த சந்திரகாந்த கல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க, சந்திரனிலேருந்து வரக்கூடிய நீரை உறிஞ்சி சொட்டு சொட்டாக சந்திரனுடைய கதிர்கள்லேருந்து உறிஞ்சி ஒவ்வொரு சொட்டாக எப்படி தேனி வந்து தேன் ஒவ்வொரு சொட்டாக சேகரிக்கிற மாதிரி, இது சந்திரனிலேருந்து வரக்கூடிய சந்திர கிரணத்திலேருந்து வரக்கூடிய அந்த இதை ஈர்த்து, சந்திரனாலே குளுமை தானே, நீருக்குண்டானவர் தானே, அந்த நீரை ஏற்படுத்தி அந்த லிங்கத்து மேலே ஒவ்வொரு சொட்டாக விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிறப்புடையது தென்குடி திட்டை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வர்றது நல்லது. வியாழக்கிழமைகளில் போயிட்டு வர்றது நல்லது. ஆலங்குடி எல்லாருக்கும் தெரியும், கும்பகோணம் பக்கத்தில் ஆலங்குடி, அங்கே போயிட்டு வரோம். குரு தட்சிணாமூர்த்தி, அங்கே போயிட்டு வர்றது நல்லது. இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிறது, யூடியூப்லேயே ரொம்ப ட்ரெண்டிங் ஆக்கி விட்டு திருச்செந்தூர் முருகர் வழிபாடு வியாழக்கிழமைகளில் மிகப்பெரிய கூட்டம் செய்கிறது, திருப்பதிக்கு இணையாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வியாழக்கிழமைகளில் அங்கே போய் சாமி கும்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. ஒன்றுமே முடியலை, என்னால் எங்கேயுமே போக முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகரை செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல பாருங்கள், அப்புறம் எல்லாம் சரியாக வாழ்க்கையை தொடங்க, நல்லாயிருக்கும். இப்போ எஸ்ல பிறந்தவங்க வந்துங்க சார், இப்போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ஓரளவு அவங்களுக்கு பொருந்தி இருக்கும். இல்லை எனக்கு இன்னுமே பொருந்தலை, எனக்கு நீங்கள் சொன்னதுபடி இன்னும் நல்லது நடக்கலை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சார். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பரிகாரம், நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்க வைப்பதற்கு ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னா அது என்ன பரிகாரங்க சார்? எளிமையான பரிகாரம், ரொம்ப எளிமையான பரிகாரம். எப்போயுமே வந்து உணவு வந்து நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம அடிப்படையான தேவை. ஸோ அந்த உணவுலேயே நம்ம இந்த பரிகாரத்தை கொண்டு வந்துடலாம். என்னென்னு கேட்டிங்கனாக்க, குருவுக்கு உண்டானது கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை வந்து பெரும்பாலும் மாலையாக போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வியாழக்கிழமை காலையில் நாளே புதன்கிழமையே ப்ரிப்பேர்டாக அந்த கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு, அது வெள்ளை கொண்டக்கடலையாக கருப்பு கொண்டக்கடலைங்கிறதுலாம் எல்லாம் கொண்டக்கடலையாக இருக்கணும். அதை நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் அதை அவிச்சு காலை உணவாகவே முதல்ல காலை உணவாகவே அதை நீங்கள் எடுத்துக்கிறது, சாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பரிகாரமாகவே உங்களுக்கு எளிமையான முறையில் எந்த செலவு இல்லாமையே கொண்டு வரக்கூடியதுமா.
இப்போ நம்ம எஸ்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க சக்ஸஸ்க்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம், வாழ்க்கை வரக்கூடாது.